என்னப்பா இவ்வளவு நேரம் ஆகுது, சின்னையாவை இன்னும் காணும்? ஊர் சுத்துற மனுஷன், ஆனா ரொம்ப நல்லவரு. எப்போ வருவாரு என்ன ஏதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? ஓஹோ, ஹலோ சார். வா பிரபு, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ராத்திரி எந்நேரமானாலும் உன்னை பாத்துட்டு போக சொல்லி அப்பா உத்தரவு. அப்படி என்ன சார் முக்கியமான விஷயம்? என்னங்க இருக்க போதே, இந்த மாசம் செலவு ஜாஸ்தியா இருக்குது, என்ன ஏதுன்னு கணக்கு கேட்க சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. அவ்வளவு பேசாத இருப்பா. சரிங்க பிரபு, தான் அதிக நாள் இருப்புங்கிற நம்பிக்கை அப்பாவுக்கு இல்ல. அதனால இன்னைக்கே ஒரு உயிரை எழுதிட்டாங்க. அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலாம். உயில அப்படின்னா சாவி குத்து இனிமே உங்க கையிலான்னு சொல்லுங்க. இந்த மாசத்துனாவது என் சம்பளத்தை கொஞ்சம் உயர்த்த மாட்டீங்களா? நிஜமா உயிரை எழுதிட்டாரா? ஆமாப்பா. ஆனா சொத்து பூரா அத்தை மகள் மல்லிகா பேர்ல எழுதிட்டாரு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் சொத்து உன் கைக்கு வரும்பா. எந்த படுவாவை பெரியவருக்கு இந்த யோசனையை சொன்னானும் சின்னவர் மூஞ்சி இப்படி பேசடிச்சு போச்சுப்பா. பிரபு, இவனை வழியில அனுப்பு. இருங்க, நானே போயிரு. சார், நான் அவருடைய மகன். அவர் சொத்துக்கு ஒரே வாரிசு. வேற ஒரு பெண் பேர்ல அவர் எப்படி சார் எழுதலாம்? எல்லாம் அவர் சம்பாதிச்ச சொத்து தானே. அவர் இஷ்டம் போல எழுதுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. சார், நான் மல்லிகாவை கல்யாணம் செய்துக்க சம்மதிக்கலன்னா சொத்து உன் கைக்கு வராது. அப்புறம் நீ எங்கேயாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கணும். வேலை செய்யப்ப இவ்வளவு நாள் ஆடம்பரமா ஒரு கஷ்டமும் தெரியாம வாழ்ந்த என்னால வேற ஒருத்தர் முன்னாடி கை கட்டி எப்படி சார் உடைக்க முடியும்? முடியாது சார். பணம் இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. அப்ப பேசாம அப்பா சொல்ற பொண்ணை கல்யாணம் செய்துக்க. சார், நான் அந்த பொண்ணை கல்யாணம் செய்துக்க முடியாத நிலைமை முன்னாடியே ஏற்பட்டிருந்தா. என்னப்பா சொல்ற நீ? இல்ல சார், நான் ஏற்கனவே வேற ஒரு பெண்ணை கல்யாணம் செய்துக்கிட்டு இருந்தா, இல்ல செய்துக்கிறத வாக்களிச்சிருந்தா இருந்தா எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்? இத பார், சட்டப்படி நீ ஒரு பெண்ணை கல்யாணம் செய்துக்கிட்டு இருந்தா தான் யோசிக்கணும். அதுவும் சாட்சிகளோட அதை நிரூபிக்கலன்னா சட்டம் அதை கல்யாணம்னு ஒப்புக்கொள்ளாது. சார், சட்டம் ஒப்புக்கொள்ளாதா? ஏன் பிரபு, அப்படி ஏதாவது நீ சிக்கல்ல மாட்டின்னு இருக்கியா? சரி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சார், இருந்தாலும் எங்க அப்பா சொன்ன பெண்ணை என்னால கல்யாணம் செய்துக்கவே முடியாது. அதுக்காக அவர் சொத்தை நான் இழக்க தயாரா இல்லை. அப்படின்னா தம்பி, இது விஷயமா அப்பா கிட்ட பேசுறதுதான் நல்லது. பேசுறேன் சார், கண்டிப்பா பேசுறேன். பிரபல வியாபாரி கொலை செய்யப்பட்டார். மகனும் தாக்கப்பட்டாள். மாலதி என்ற பெண்ணை கடத்த முயற்சிக்கும் போது நடந்த பயங்கர சம்பவம். கொலைகாரர்கள் தலைமறைவாகிவிட்டனர். அந்த வார்த்தை அந்த சின்ன வண்டியை திருப்பி கொண்டாடா. ஒண்ணு இப்படிதாங்க பண்றீங்க. போய் அந்த பயிர்களுக்கு வண்டியெல்லாம் ராத்திரியே கொண்டு விட்டாங்க. ஷெட்ல தாங்க கிடக்கு. எஸ் டாக்டர். ஆமா, காலையில் ஒரு பில் கொடுத்தாச்சு. ஸ்லைட்லி பெட்டர். அப்படி இந்தாங்க மாமா, கொஞ்சம் ஜூஸ் சாப்பிடுங்க. எப்போ வரீங்க? ஈவினிங் வரீங்களா? என்னால உனக்கு எவ்வளவு சிரமம். இதுல என்ன மாமா சிரமம்? ஏண்டா, என்னடா டாக்டர் சொன்னாரு? உங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்கிறதுனால அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொன்னார். 4 பேர் மெச்சும்படி நீ நல்லவனா இருந்திருந்தா எனக்கு ஏண்டா இந்த ரத்த கொதிப்பு வந்திருக்க போகுது? நான் கெட்டவன் அயோக்கியன் நினைச்சுத்தானே அந்த அர்த்தம் இல்லாத உயிரை எழுதி முடிச்சிருக்கீங்க. வேறு வழி இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோட இருப்பேன். என் மனசுக்கு தோணிச்சது உன்னை திருத்தணும், நீ நல்லபடியா வாழணும்னு நினைச்சுதான் அந்த உயிரை அப்படி எழுதலைடா. இல்லப்பா, என்னை திருத்துறதுக்காக நீங்க அப்படி எழுதல. என் தன்மானத்தை நாசமாக்கத்தான் அப்படி எழுதிருக்கீங்க. என் எதிர்காலத்தை சீரழிக்கத்தான் நீங்க அப்படி எழுதிருக்கீங்க. டேய் பிரபு, எந்த தகப்பனாவது தன் மகளுடைய எதிர்காலத்தை நாசமாக்க நினைப்பானா? தம்பி, அவருக்கு உடம்பு சரியில்லாத இந்த நிலைமையில அவரோட ஏன்பா வாதாடுறேன்? உயிர் விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமே. நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? எல்லா சொத்தும் உங்க பொண்ணுக்கு எல்லாம் சேர போகுது. அதையெல்லாம் ஆண்டு அனுபவிக்க போறது நீங்க தானே. இப்பதான் நல்லா தெரியுது அப்பா செய்த சதிக்கு நீங்க எல்லாம் வளர்ந்து. அத்தா, அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. நாங்க ஒண்ணு இந்த சொத்துக்காக காத்துக்கிட்டு இல்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மாமா இப்படி ஒரு உயில் எழுதி வச்சிருக்காருன்னு. அது மாத்திரம் இல்ல தம்பி, ஊர்ல உனக்கு நல்ல பேர் இல்லைன்னு மாமாவுக்கு பட்டுது. அதனால உன் எதிர்காலத்துல உனக்கு எந்த விதமான சிக்கலும் ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த முடிவு செஞ்சிருக்கிறேன். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஊர்ல இவன் இப்படி கெட்ட பேர் வாங்காம இருந்திருந்தா இந்த எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்குமா? இருந்தாலும் நான் கேவலம் ஒரு பெண் முன்னால கையேந்து நிக்கணும் நீங்க செஞ்ச முடிவை என்னால தாங்கவே முடியும். நான் என் பழைய நண்பர்களை மறந்து நல்லவனா வாழணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப ஒரு பெண் தயவுல வாழ வேண்டிய அவமானத்தை விட நான் அந்த காலிங்களோட சேர்ந்து சீரழியறதை மேல் நினைக்கிறேன். ஏண்டா இப்படி என்ன அழுகழுவா சித்திரவதை செய்யறேன்? நான் உனக்கு ஒரு கெடுதலை செய்யலையடா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. தாங்க முடியாத இந்த இதயம் பொறுத்துக்கிட்டு நான் ஏன் தெரியுமாடா என்ன உயிரோட இருக்கேன்? உனக்கு மல்லிகாவுக்கு நடக்க போற கல்யாணத்தை
பார்க்கணுங்கிற ஒரே ஆசை தாண்டா. அப்பா, அப்படியே நான் இவளை கட்டிக்கிட்டாலும் ஊரெல்லாம் என்ன பேசிக்குவாங்க தெரியுமா? அவளை விரும்பி இவன் கல்யாணம் பண்ணிக்கல, சொத்தை அடையணுங்கிற கட்டுப்பாட்டுக்காகத்தான் அவளை ஏத்துக்கிட்டான்னு ஊரெல்லாம் ஏசுவாங்கப்பா. பைத்தியக்கார, ஊரவருக்கு இதெல்லாம் எதுக்காக தெரிய போகுது? மல்லிகா கழுத்துல நீ தாலியை கட்டின கையோட அவ்வளவு சொத்து உங்க கைக்கு தானடா சேரப்போகுது. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் தானடா அனுபவிக்க போறீங்க. ஆமாப்பா, அவர் சொல்றது நியாயம்தான். நாங்க யாரும் உனக்கு எந்த துரோகத்தையும் நினைக்க மாட்டோம். நீங்க திருப்பி திருப்பி எவ்வளவு சொன்னாலும் என் மனசுக்கு திருப்தி ஏற்படவே இல்லை. டேய் பிரபு, இன்னும் உனக்கு எப்படிடா சொல்ல முடியும்? தயவு செய்து நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. மற்ற எல்லா விஷயத்தையும் விட இப்ப அவருடைய உடல்நிலை தான் முக்கியம். மேலும் மேலும் அவருக்கு வேதனை தராம அவரை கொஞ்சம் அமைதியா இருக்க விடுவோம். அப்புறம் உனக்குத்தான் ஆபத்து. ஆமா, மாலதியுடைய அப்பாவை நாங்க தான் கொலை செய்தோம். ஐயோ, அயோக்கியத்தனமா ஒரு கொலை செஞ்சுட்டு எங்க வீட்டுக்குள்ள வர உங்களுக்கு என்னடா தூச்சு? கொலையை பத்தி ஏன் பயப்படுற? இது எங்களுடைய சொந்த விஷயம். யாராவது பார்த்தா கூட ஆபத்து. இப்படி நெருக்கடியா நேரத்துல எங்களை அனாதைகளா விட்டா எப்படி? நான் சொல்றத கேளுங்க. நாங்க எங்கேயாவது ஓடி ஒழிச்சுக்கிறோம். இந்த எல்லைகளையே தாகாட்டாம போயிடும். அதுக்காக ஒரு அர்ஜென்டா 20,000 பணம் கொலையை செஞ்சுட்டு எங்கிட்ட வந்து பணம் கேட்க உங்களுக்கு வெட்டுவாங்க. என்ன செய்யற பாருங்க. சோமு ரொம்ப ஹாட்டா இருக்காரப்பா. இந்த பணக்காரங்களே இப்படித்தான் சமயத்துல அம்போடு விட்டுருவாங்க. பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? என்கிட்ட காசு கிடையாது. ஆரம்பத்துல உங்ககிட்ட சகவாசம் வச்சதுக்கு நான் இப்பதான் வெக்கப்படேன். வெக்க அப்புறம் படுங்க, முன்ன பணத்தை எண்ணுங்க. நடக்காது சோமு. நமக்கு என்ன நடந்தத போலீஸ் சொல்லிட்டா போகுது. நம்ம 2 பேரையும் மாலதி வீட்டுக்கு கூட்டிட்டு போனது யாரு? நாம தானே. பிரபு தானடா கூட்டிட்டு போனாரு. ஆமா ஆமா, மாலத்தியோட அப்பா அதை புறம் செய்தது யாரு? நான் மாலத்தி அப்பாவை பிடிச்சுக்கிட்டேன். இவர் கத்தியால குத்துனாரு. அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. கத்தாத, எங்களுக்கு என்னைக்குமே ஆகும். உங்களுக்கு நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன். அவாண்டமா என் பேர்ல பழி போடுறீங்களே. இது பாருங்க, எங்க அப்பா எல்லா சொத்தையும் யார் பேர்லயும் எழுதிட்டார். என்னால காரணா கூட பெரட்ட முடியாது. அதனாலதான் ஒழிஞ்சு போகுது. இன்னும் 2 நாள் டைம் தரேன். எப்படியாவது முயற்சி பண்றேன். ஆனா அனாவசியமா என் மேல உன் மேல எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா பண விஷயமா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். படப்பா. அப்ப தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அவன் ஏதோ ஒரு ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அதாச்சும் இந்த கல்யாணம் முடிய வேண்டியதுதான். அடுத்த முகூர்த்தம் என் மருமக பிள்ளைக்கு தான். ஒன்னெல்லாம் பார்த்துக்கிட்டேன். இவங்களை நமஸ்காரம் பண்ணிக்க. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். மஞ்சள் குங்குமத்தோட மகாராஜா இருமா. இந்தாங்க தாம்பூலம். முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்? நாங்க எப்பவும் தயார். என்னங்க ரொம்ப நாள் தள்ளி போடாம ஆவணியிலே முடிச்சுடலாங்க. எங்களுக்கு என்ன ஆட்சேபனா? என்ன வேதாச்சலம்? ஆமா, உங்க சம்பந்தம் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ எங்களுக்கு இருக்கிறது ஒரே மக, உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். உங்க மக மாதிரி நீங்க பாவிக்கணும். இந்த வியாதி குணமாகி நல்லபடியா நான் எழுந்து நடமாடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. அப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். இல்லம்மா, நான் அமைதியா இருந்தேன். நான் சொல்ல நினைக்கிறது சொல்லாமலே கண்ண மூடிடுவேம்மா. மாமா பிரபு, இங்க கொஞ்சம் வாட. இங்க நான் உன்னை ரொம்ப செல்லமா வளர்த்தேன். நீ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்து. இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசையை நீ நிறைவேற்றி வைக்க கூடாதா? அப்ப முதல்ல அந்த உயிரை கிழிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க எது கேட்டாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். நான் சாகர தருவாயில் இருக்கும்போது கூட வாட உனக்கு இந்த பிடிவாதம். உங்களுக்கு இருக்கிற குணம் தானப்பா உங்க பிள்ளைக்கு இருக்கும். தம்பி, கடுமையா பேசுறதுக்கு இதுவா நேரம்? அப்பா ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கிறாரு. இந்த சமயத்துல அவருக்கு அதிர்ச்சியோ ஆத்திரத்தையோ மூட்டுறது நல்லா இருக்குமா? பெத்த மகனை பிச்சைக்காரனா அனாதையாவும் விட்டுட்டு போற ஒரு தகப்பனை நான் இன்னைக்கு தான் முதல்ல பாக்குறேன். இந்த கிழவனுடைய நல்ல மனசை உன்னால புரிஞ்சுக்க முடியல. பாச பந்தத்தினால இந்த நெஞ்சு துடிக்கிறத நான் எப்படி நான் விளக்க முடியும்? போடா, நான் சொல்றபடி கேட்கலன்னா உனக்கு சொத்து இல்ல, ஒண்ணும் இல்ல. போகும். அப்பா, இதுதான் உங்க கடைசி முடிவா? மல்லிகா, இனிமே நான் பிழைக்க மாட்டேன். உன்னை என் மருமகளா பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என் மகனுக்கு உன்னையே கட்டி வைக்கிறேன்னு
உங்க அம்மா கிட்ட சத்தியம் செஞ்சு அதெல்லாம் நிறைவேற்ற முடியாம நான் போனேம்மா. அப்பா சீக்கிரம் டாக்டருக்கு போன் பண்ணுங்கப்பா. வேண்டாம் வேண்டாம், அவள் வந்து நீ பிரயோஜனமே இல்லை. மல்லிகா என்ன பாருமா, நான் செத்த பிறகு அவன் மனசு மாறி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனை கண்ணும் கருத்துமா பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு மல்லிகா. பிரபு, நான் சாகும் போதாவது என் கிட்ட வந்து இருடா தம்பி. மாமா உங்களை கூப்பிடுறேன், வாங்கத்தான். அப்பா மகளே, உன்னை பெற்றவா ஒரு தெய்வம் தான். அவ இருந்திருந்தா நீ இப்படி ஆயிருக்கவே மாட்டேன். நான் தாண்டா உன்னை வளர்க்க தெரியாம இப்படி கெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடணும். நான் கடைசி முறைய ஒண்ணு கேட்கிறேன்டா, நீ மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. அப்பா கடைசி மூச்சு வர என்ன தெய்வத்தையே நினைக்க விடாம செய்யறேடா. அப்பா சம்மதம்னு சொல்லுடா, சொல்லுடா. மல்லிகா கையங்கம்மா. ஓஹோ, நீயா? பின்ன யாரு உன்னை டச் பண்ணுவா? போய்யா, உனக்கு எப்ப விளையாடுதுன்னு இல்லையா? என்னமே மச்சான் அத்தம்மாவன் எதுக்கு வச்சான்? சும்மா ஜாலியா தமாஷா இருக்கலான்னு தான். அது போட்டும் நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? உன்னை ஒரு ஆட்டத்துக்கு எட்டுன்னு போன வந்திருக்கேன். நான் வரல. என்ன மீன் அப்படி சொல்லிட்டே நீ? 2-1 போற அவுட்டா? படம் பேர் என்ன தெரியுமா உனக்கு? ஸ்ரீதரின் தேனலவு. அது இன்னா நெல்வா. இன்னைக்கு நான் உங்க கூட எங்கேயும் வரலையா? என் கூட வர்ற மாதிரி யாரு கிட்ட நீ போவ நீ? ஐயா நான் அசால்ட்டு புறம்போகுன்னு நினைச்சுக்கினேன். அழகிய காலத்துல காவரி ஏற போகுது. அது ஒண்ணுதான் குறைச்சல். மூஞ்சா பாரு. மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? அது கிடைக்கட்டும் தாமே. நம்ம பைனலா கேக்குறமே உங்ககிட்ட. பைனல் தான் பைனல். என் மேல இஷ்டம் கீதா இல்லையா? இல்ல. இல்லையா? இல்லையா? அப்போ நம்ம காதல் கிடையாது. கிடையாதா? டமே டமே நல்ல யோசனை பண்ணி சொல்லுமே. நல்ல யோசனை பண்ணி சொல்லு. இல்லன்னா இது சாவு வரைக்கும் போய் நிக்கும். இன்னும் விளையாடுறியா? நீ விளையாடாதமே. உண்மையில உயிரே வச்சிருந்தேன், உயிரே வச்சிருந்தேன். நீ என்ன அம்பேல் விட்ட நீ? போய்யா வளராதியா, போய்யா. நானா வளர்றேன், நானா வளர்றேன். அவ்வளவுதானா? சரி, காதல் தோல்வி மாறி தற்கொலை. நாளைக்கு பேப்பர்ல படி நான் கிணத்துல விழுந்துறேன். உனக்கு என்ன பைத்தியமா? என்னடி பின்ன குட்டனா? மனுஷனுக்கு ரோஷம் தான் முக்கியம். ரோஷம் கிணத்தாட்ட வந்து பாரு, போன மிதக்கும். மாறி போனோம் மிதக்கும், நீ மிதக்கும் பாரு. கம்பெனி கொண்டுடுவேன். மச்சான கூப்பிட சொல்றேன் சொல்லிட்டு வந்து பாரு. போனா மச்சான பாத்து போறோம்னு சொல்லு. எனக்கு என்ன உயிரா பெருசு? உயிரா பெருசு? காதல் தான் பெருசு. என்ன செஞ்ச? காத்துல டீல் விட்டு அம்பேல் போ. என்னடா ஒரு மனுஷன் கவலையா வர சொல்லும், ஜாலியா வந்து என்னடி எதுடின்னு கேட்பான். நீயும் அதுக்கு ஜாலியா பதில் சொன்ன. அதான் உலக ரீஜனுக்கு. நீ என்ன செஞ்ச? பெருகிற முறைகிற போலி வேணாம் போ. மதுரை சத்தியமா இந்த மாதிரி சபலத்துக்கு நான் என்ன தெரியுமா? மதுரை அப்பனால கூட அசைக்க முடியாது. நான் போறேன். என்ன போயிடுவேன். பிறந்தாலும் ஆம்பிள்ளையா பிறக்க கூடாது. ஐயா பிறந்து விட்டா பொம்பிளே நினைக்க கூடாது. பிறந்தாலும் ஆம்பிள்ளையா பிறக்க கூடாது. ஐயா பிறந்து விட்டா பொம்பிளே நினைக்க கூடாது. பிறந்தாலும் பொம்பளையா
நினைக்க கூடாது. ஆம்பிள்ளை எல்லாம் பொம்பிளை போலே மாறவும் கூடாது. பெண்ணாடும் ஆட்டத்தை கண்டு நோட்டத்தை கொண்டு பாடவும் கூடாது. பிறந்தாலும் ஆம்பிள்ளையா பிறக்க கூடாது. ஐயா பிறந்து விட்டா பொங்கிலே நினைக்க கூடாது. ஆயிரம் ஆயிரம் ஆண்களிலே ஐயா உன்னை நினைச்சேனே. அர்ஜுனன் போலே அழகிருக்க அனுமார் சாதியை பிடித்தேனே. ஆயிரம் ஆயிரம் ஆண்களிலே ஐயா உன்னை நினைச்சேனே. அர்ஜுனன் போலே அழகிருக்க அனுமார் சாதியை பிடித்தேனே. பரம்பரை ஞாபகம் போகலையே, பழையதை இன்னும் மறக்கலே. மரத்துக்கு மேலே தாவறியே, மனுஷன குரங்கா நினைக்கிறியே. பரம்பரை ஞாபகம் போகலே, பழையதை இன்னும் மறக்கலே. மரத்துக்கு மேலே தாவறியே, மனுஷன குரங்கா நினைக்கிறேன். பிறந்தாலும் பொம்பளையா பிறக்க கூடாது. ஐயா பிறந்து விட்டா ஆம்பளைய நினைக்க கூடாது. காதல்ல கவிஞ பாடி வச்சான், கடவுள் அதுக்கு ஒரு ஜோடி வச்சான். உன்னை எனக்கு நீ எழுதி வச்சான், உறவை நினைச்சு அழுக வச்சான். சிரிக்கிற காதல் முறிந்து விடும், அழுகிற காதல் உறுதிப்படும். முடிகிற வரைக்கும் அழுது விடு, முடிந்ததும் என்னை மறந்து விடு. பிறந்தாலும் ஆம்பிள்ளையா பிறக்க கூடாது. ஐயா பிறந்து விட்டா பொம்பிளே நினைக்க கூடாது. இந்தாங்க பால். வேண்டாம் இல்லைங்க. அப்பா செத்ததையே நினைச்சு எப்பவும் இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா என்னங்க பிரயோஜனம்? இப்ப நான் அதை நினைச்சு வருத்தப்படல. சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சுட்டாருன்னு வருத்தப்படுறீங்களா? ஆஹா, அதை பத்தி கூட நான் அவ்வளவா வருத்தப்படல. என்ன கல்யாணம் செய்துக்கணுமே வருத்தப்படுறீங்களா? இந்த பாருங்க, நான் அழகா இல்லையா? என்ன கண்டா ஏன் உங்களுக்கு பிடிக்கல? சேச்சே, யார் சொன்னது? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா நீங்க ஏன் எடுக்கிறீங்க? இத பாரு மல்லிகா, உன்னை ஒருத்தன் மனப்பூர்வமா காதலிச்சு அவன் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் செய்துட்டு அதுக்கப்புறம் உன்னை அவன் திடீர்னு ஏமாத்திட்டு வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனை பத்தி நீ என்ன நினைப்ப? என்ன நினைக்கிறது? கோழை, நம்பிக்கை துரோகின்னு நினைப்பேன். அதே மாதிரி என்ன பத்தி எவ்வளவு நினைச்சா? உங்களை பத்தி அப்படி ஒருத்தி நினைக்க மாட்டான். உங்க கூட சகவாசம் செய்யற எல்லா பெண்களும் தான் நினைப்பாங்க. அதுக்காக எல்லாரையும் கல்யாணம் செய்துக்க முடியுமா? அதனால நடந்தது எல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது ஒழுங்கா வாழ்க்கை நடத்த பாருங்க. எனக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும், பிறகு எல்லாம் சரியா போயிடும். பணியில நிக்காதீங்க, உள்ள வாங்க. நீ போ, நான் அப்புறமா வரேன். இன்னைக்கு ஒரு தடவையாவது நான் சொல்றத கொஞ்சம் கேள. போ. பொன்னென்பேன் சிறு பூவென்பேன் காணும் கண்ணென்பேன் வேறு என்பேன். என்பேன் கலையேடென்பேன் கண்கள் நான் என்றால் பார்வை நீ என்பேன். ஜானகி, ஜானகி,
பிரபு, பல முறை கேட்டும் நீ சொன்னபடி இன்னும் பணம் கொடுக்காம எங்களை ஏமாத்த நினைக்கிறேன். உன்னோட பழகின ஒரே காரணத்துக்காக தான் இதுவரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 4 நாள்ல நாங்க கேட்ட பணத்தை நீ கொடுக்கலன்னா நீ செய்த கொலைய போலீஸ்ல தெரிவிக்க நாங்க துணிஞ்சிட்டோம். இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. ஹலோ, யாரு? ஓ, ஐ எம் சாரி. நான் முன்ன மாதிரி நான் வெளியே வர முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, யாரு? ஸ்டெல்லாவா? இத பாரு, நான் பழைய அட்டகாசங்கள்லாம் மறந்து கொஞ்சம் அமைதியா வாழலான் இருக்கேன். தயவு செய்து என்ன தொந்தரவு பண்ணாது. என்னத்தான் இன்னும் பழைய சொல்லைங்கெல்லாம் விட்டப்பாடு இல்லையா? அதை ஏன் கேக்குற மல்லிகா? நான் நல்லவனா வாழணும்னு நினைச்சா கூட இந்த சமூகம் விடாது போல் இருக்க. நாம கட்டுப்பாடா இருந்தா சமூகம் என்ன செய்ய முடியும்? நல்லா சொன்னீங்க. அதத்தான் நானும் சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனா உரைக்கிற மாதிரி வேற யாராவது சொல்லட்டும் தான் சும்மா இருந்தேன். டேய், நீ உன் வேலையை பாடுற. சரிங்க. இத பாரு மல்லிகா, நான் ஒரு காலத்துல பணத்து முன்னால தான் தோன்றியா சுத்தினது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா அதெல்லாம் நிலையானது இல்லைன்னு நான் இப்ப உணர்ந்துட்டேன். மல்லிகா, இப்ப என் எதிர்காலமே உங்ககிட்ட தான் இருக்கு. ஹலோ, 713667 பீராபு வீடு. யாரு வேணும்? நீங்க யாரு? அட நான் சோனா சொல்றேன். அதை பத்தி உனக்கு நீ யாரியா? 5 ரவுண்டு அருணாச்சலமா? அருணாச்சலமா? அந்த ரவுடி கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? வேடக்கு நான் பாத்துக்கிறேங்க. ஐயா 5 ரவுண்டு அருணாச்சலம். இனிமே நீ நம்ம ஐயாவை ரவுண்ட் அடிக்காத, பிரயோஜனம் இல்ல. பாவம், அவர் பாக்கிட்ட காலி. ஆளை கொஞ்சம் நிம்மதியா விடுங்கப்பா. அதுதான் ஏன் என்ன கத்துற? யோ, ரவுடியா இருந்தா ஓ வரைக்கும் அடிச்சு முடியா? போன்லயா? சீ, வேடாதுல என்னங்க அவங்க ஆளு கண்டபடி பேசுறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ கீழே போ. யார் வந்தாலும் கண்டிப்பா ஐயாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றேன். நல்லவனா இருந்தா கேட்டு போவான். ரவுடி பசங்க எல்லாம் யார் சமாளிக்கிறது? உனக்கு என்னடா பார்க்க முடியாதுன்னு சொல்லண்டா. பல்ல கழட்டி கையில கொடுத்தானா? அதை பத்தி பரவாயில்ல, நான் போலீஸ் வரைக்கும் போறேன். பல்ல கழட்டதுக்கு அப்புறமா போலீஸ் போனா? ஏன் சார், இந்த தொல்லைகளுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? இருக்கு மல்லிகா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தேடணும்னா என்னுடைய பழைய உறவுகள் தொடர்புகள் இதெல்லாம் அறுத்தெறியணும். அதுக்கு சுமாரா 20,000 ரூபாய் செலவாகும். 20,000? எதுக்கு? ஆமா மல்லிகா, ஏன்னா என்னுடைய பணத்தை நம்பியே சுத்திக்கிட்டு இருந்த அவங்கள திடீர்னு ஒதுக்கிட்டேன்னா அவங்க ஆத்திரப்பட்டு எனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிடுவாங்க. அதனால கொஞ்சம் அப்படி வாக்கரிசி போடுற மாதிரி போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் விடுதலை ஆயிடலாம் பாரு. என்னமோ அத்தான், 5-10 கூட செலவானாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு தொல்லை இல்லாம இருந்தா போதும். அப்பா வரட்டும், இப்பவே செக் எழுதி தரேன். மல்லிகா, அப்பா, செக் புஸ்தகம் எங்க வச்சிருக்கீங்க? கொஞ்சம் கொடுங்களேன். எதுக்குமா? எங்களுக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவை. எவ்வளவு? 25,000. எஸ் எஸ். 25,000 ரூபாய் உங்களுக்கு கொஞ்சம் பணமா? இல்லப்பா, அத்தான் பின்னால சுத்திட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து விரட்டிட போறாங்க. ஆமாமா. அப்படி எத்தனை பேருக்கு கொடுக்கணும்? இதுல ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? மாமா, என்னுடைய பழைய உறவுகளை துடைக்கிறதுக்கு நான் கொடுக்க போற விலை இந்த 25,000 ரூபாய். அதுக்கப்புறம் நானும் மல்லிகாவும் நடத்த போற இன்பமான வாழ்க்கையில எந்த விதமான இடைஞ்சல் ஏற்படக்கூடாது பாருங்க. நான் வேண்டாம்னு சொல்லல. ஒண்ணு செய்வோம். என்ன? யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறத ஒரு லிஸ்ட் எழுதி என்கிட்ட கொடு. அவங்க அவங்களுக்கு நானே கொடுத்து ரசீது எழுதி வாங்கிக்கிறேன். ஹலோ, யாரு? ஜானகியா? மல்லிகா, நீங்க பேசாம இருங்க. இனிமே அவரை யாரும் பார்க்க முடியாது. தயவு செய்து யாரும் போன் பண்ணாதீங்க. ஜானகி, ஏன் அழுதுகிட்டு இருக்க? இல்லைண்ணா, ஒண்ணு இல்ல. சொல்லு ஜானகி, ஏன் இந்த கலக்கம்? என்கிட்ட காரணத்தை தான் மறைக்க முடியுதே தவிர உன் கண்ணீரை மறைக்க முடியலையே. அண்ணா, தயவு செய்து இப்ப என்ன எதுவுமே கேட்காது. ஓஹோ, ஜானகி காதை பிடிச்சுக்க. நான் என்ன தப்பு செய்தேன்? உன் மனசுல இருக்கிற துன்பத்தை சொந்த அண்ணன்கிட்டயே சொல்லாம மறைக்கிறியே, அது தப்பு இல்லையா? அதனால அவன் மனசையும் வேதனைப்படுத்துறியே, அது தப்பு இல்லையா? ஜானகி, என்னம்மா அது? ஏமா அழுதுகிட்டு இருக்க? நீ எதையோ நினைச்சு உள்ளுக்குள்ளேயே குமரிக்கிட்டு இருந்தத நானும் 2 நாளா கவனிச்சுக்கிட்டு தாமா இருக்கேன். ஜானகி, இத பாருமா, நான் உன் அண்ணன் இல்லையா? உன் துயரத்தை என்கிட்ட சொல்லக்கூடாத? அதை போக்க நான் முயற்சி செய்ய மாட்டேனா? சொல்லுமா. அண்ணா, அப்பா ஏற்பாடு செய்திருக்கிற இடத்துல நான் வாழ்க்கப்பட முடியாது அண்ணா. ஏன், உனக்கு பிடிக்கலையா?
இல்லைன்னா ஏற்கனவே நான் ஒருத்தர் கணவரா ஏத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் கேட்கறதுக்கு பதறாமே அமைதியா விவரமா பதில் சொல்லு. யார காதலிச்சு? அண்ணா, உங்க நண்பர் பிரபுவை தான் காதலிச்சு. பிரபுவையா? அவர் நல்லவர், யோகியமானவர்னு நீதானே சொல்லி இருக்க. ஜானகி, நிலைமை மிஞ்சி போன பிறகு இதெல்லாம் சொல்றீங்க. ஏன் இதை முன்னாடியே சொல்லி இருக்க கூடாது? சொல்றதுக்கு எனக்கு எங்கன்னா வாய்ப்பு இருந்தது. பெண் பார்க்க வர்றாங்க, நீ அலங்காரம் செய்துக்கான்னு அம்மா சொன்னப்போ நான் திடுக்கிட்டு அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடணும்னு இருந்தேன். இனம் புரியாத பயம் பேச விடாம தடுத்துருச்சு. பெண் தானே பார்க்க வர்றாங்க, எல்லாரும் சம்மதிச்சு கல்யாண விஷயத்தை பேசுறதுக்கு முந்தி என் நிலைமைய சொல்லிடணும்னு இருந்தேன். ஆனா 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் பேசி முடிச்சு இப்படி கல்யாணத்தை நிச்சயம் செய்திடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. ஜானகி, அப்பா கொடுத்த வாக்கு மீற மாட்டாரேம்மா. அண்ணா, நானும் 2 பேருக்கு மாலையிட முடியாது. ஏன் ஜானகி, பிரபு உன்னை கைவிட மாட்டான் நீ உறுதியா நம்புறியா? அவர் என்ன மனப்பூர்வமா காதலிக்கிறார், பரிபூரணமா என் மேல அன்பு வச்சிருக்காருன்னா. நீ மறுபடியும் அவனை சந்திச்சியா? இல்லண்ணா, அவங்க அப்பா காலம் ஆயிட்டதால என்னால அவரை சந்திக்கவே முடியல. கவலைப்படாத ஜானகி, நான் நாளைக்கே பிரபுவை சந்திக்கிறேன். பிறகு மாமா கிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்லி அப்பாவுக்கு நெருக்கடி நேராம வேதாச்சலம் வீட்டார மறுபடியும் இங்க வராம நிறுத்திட வழி செய்யறேன். அண்ணா, அமைதியாயிரம்மா, கடவுள் நம்ம கைவிட மாட்டார். இந்தாம்மா கோயில் பிரசாதம், பூ வச்சு. பிரபு, யாரது? பிரபு இருக்காரா? அவரை பார்க்க முடியாதுங்க. அவர் இருக்காரான்னு தானே கேட்டேன். அவரை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். அவரை வச்சுக்கிட்டே இல்லைன்னு என்கிட்ட சொல்ல வேணாம். போய் அவசரமா தின்னே அவரை பார்க்கணுமான்னு சொல்லு. யாராவது என்னங்க உங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் பழைய சிநேகிதமாச்சே. அதனால படு டேஞ்சருங்க. இத பாருங்க, நீங்க எல்லாம் சின்னையாவை பார்க்க முடியாதுங்க. ஏதாவது தேவையா இருந்தா வக்கீல போய் பாருங்க. ஓஹோ, ரொம்ப அவசரமா ஜானகி விஷயமா பேச வந்திருக்கேன்னு சொல்லு. ஜானகியா? பொம்பளை பேரா இருக்க, வெளிய போய்யா, வெளிய போய்யா. ஒரே ஒரு நிமிஷம் அவரை பார்த்துட்டு போயிடுறியா? யாரையா நீ சுத்த விடா கண்டனா இருக்கிற? பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாதியா? அப்புறம் எனக்கு கோவம் வச்சுனா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன சொன்னேன்? தெரியாம எனக்கு கோவம் வந்துருச்சுயா. தயவுசெய்து மன்னிச்சிருயா. ஒண்ணுமில்ல, ஐயா உத்தரவு மீறி உன்னை மேல அனுப்பிச்சேன்னா என் வேலை போயிடாது. பெர்மனன்ட் வேலையா. உன் பிழப்ப கெடுக்க நான் விரும்பல. ஆனா எப்படி பிரபுவை சந்திக்காம மாத்திரம் விட மாட்டேன். போய் அவங்கிட்ட சொல்லு. அப்பா, ஐயா சிநேகிதர்களுக்குள்ள கத்தியை காமிக்காம போனா ஒருத்தன் தான்ப்பா. என்னப்பா தனிமையா உட்காந்து எதையோ பலமா சிந்திச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்ததுனால மணி 10 ஆயிருக்கணுமே, இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல, உங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன். இன்னைக்கு பௌர்ணமி, நிலா ரொம்ப அழகா இருக்கு. இருக்கட்டுமே. காத்து கூட ஜில்லுன்னு வீசுது. வீசட்டும். வாங்கத்தான் கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். இதோ பாரு மல்லிகா, உலகத்துல சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க கொஞ்சம் பேர் தான் பிறந்திருக்க. அதுல நீயும் ஒரு நிலவும் தென்றலும் உனக்குத்தான் தேவையே ஒழிய எனக்கு தேவை. அத்தான், வர விருப்பம் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க. அனாவசியமா எனக்கு ஒண்ணு நீங்க சொல்லி காட்ட வேண்டியதில்லை. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என்மேல் என்ன
என்னடி கோபம் உள்ளாய் மாறியது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது கனிமொழி கண்மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது உந்தன் கண்களுக்கு மேல் என்னடி கோபம் கணையாய் பாய்கிறது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ உந்தன் கொடியிடையின்று படை கொண்டு வந்து கொல்வதும் ஏனடியோ திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே என்னை ஒரு முறை பார்த்து ஓர கண்ணாலே சிரிப்பவள் நீதானே நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது இந்த தொழில் அரங்க அப்பா நான் திருடுறதுக்காக வரலப்பா பின்ன எதுக்காக இந்த அயோக்கியத்தனத்தை செய்த பிரபுவை சந்திக்க போனேன் ராத்திரி 11 மணிக்கு திருடனை போல பின்புற சோரை இருக்கு வச்சுதான் அவனை பார்க்கணுமா நீ இன்னைக்கு காலையில அவனை சந்திக்க வாசல் வழியா தான் போனேன் அவன் என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் அவனை எப்படியாவது சந்திச்சே தீர்ணுங்கிற அவசியம் ஏற்பட்டது நீ எதுக்காட அவனை சந்திக்கணும் அப்பா தயவு செய்து இப்ப அதை பத்தி கேட்காதீங்க நான் பிரபுவை சந்திச்ச பிறகு எல்லாம் விவரமா சொல்றேன் நான் ஒரு போலீஸ்காரன் சந்தேகமான சூழ்நிலையில ஒரு வீட்டு சூரேறி குதிக்க முயற்சி ஒரு குற்றவாளியை பிடிச்சிருக்கேன் இந்த சமயத்தில் நமக்குள்ள எந்தவித உறவு முறையும் கிடையாது சட்டப்படி நான் என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்ய போறேன் அப்பா நான் எந்தவித தவறான எண்ணத்தோடு இதை செய்யல தயவு செய்து என்ன நம்புங்க உன்னை பெத்த பார்த்துக்காக நான் உங்ககிட்ட கேட்கல என்னுடைய மானம் கௌரவம் போயிடுமேங்கிற பயத்துக்காக உங்ககிட்ட கேட்கல உன்னை இந்த நிலைமைக்குத்தான் நான் வளர்த்தனாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன் உன்னை நான் கைது செய்தேன்னு
உன்னை பெத்தவளுக்கு தெரிஞ்சா அவ நெஞ்சு வடிச்சு செத்து போயிடுவாளுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் கேட்கிறேன். எதுவா இருந்தாலும் உண்மை. அப்பா தயவு செய்து இப்ப எதையும் கேட்காதீங்க, நான் ஆணையிட்டு சொல்றேன். குத்தவாளிங்க வைக்கிற ஆணையை எந்த போலீஸ்கார் நம்புறது? பிறகு உங்க இஷ்டம். அப்படின்னா நீ காரணம் சொல்ல மாட்டேன். சின்னையா, சின்னையா, அப்பா மோசமான குற்றவாளிகளை கூட நான் கை நீட்டி அடிக்கிறேன். என் பொறுமையை சோதிக்காது. எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லிடு. இவன் எதுக்கா ஸ்டேஷன் கூட்டு போகணும்? உங்க வீட்டு சூரேறி குதிக்க முயற்சி. திருடவா? பதில் சொல்றேன். பிரபுவை சந்திக்க. அவரை இந்நேரத்திலேயே சந்திக்கணும்? ஒரு அவசரமான விஷயத்தை பத்தி பேச. என்ன விஷயம்? அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவர் அத்தை மகன், மரப்பெண். எனக்கு தெரியாம எதுவுமே அவர்கிட்ட பேச முடியாது. இப்ப என்னடா சொல்றேன்? நான் இப்ப எதுவும் சொல்ல தயாரா இல்ல. நீ கதை வடைச்சுக்கிட்டு உள்ள போங்க. போட. சார் ஒரு நிமிஷம். இவனுக்கு எங்க அத்தா ஏதாவது பணம் தரணும்னா சொல்ல சொல்லுங்க, நானே தந்துடுறேன். இது பணம் கொடுத்து தீர்ற உதாரணம் இல்லம்மா, ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்தாகணும். அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். என்ன ஒரு பெண்ணுக்கு வாழ்வா? என்ன சொல்ற நீ? கள்ளங்கபடி தெரியாத ஒரு பெண்ணை உங்க பிரபு கண்கலங்க வச்சுட்டான். நிஜமாவா? ஆமா. யாரு கண்கலங்க வச்சாரு? அந்த பெண்ணை உனக்கு தெரியுமா? அவன் யார காதலிச்சான்னு கைவிட்டான். அதை பத்தி உனக்கு என்ன? அது விஷயமா நீ என்ன அவங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு? சார் இவனை பார்த்தா போய் சொல்றதா தோணல. இவன் பெண்ணை பத்தி பேச மறுக்கிறதுக்கு ஏதோ காரணம் இருக்கும். அது இந்த ராத்திரி பொழுதுல பேசி தீர்க்கக்கூடிய விஷயம் இல்ல. நாளை பகல்ல எங்க வீட்டுக்கு வந்து எல்லா விவரத்தையும் சொல்றதாகவும் எங்க அத்தாங்கிட்ட எந்த வம்பும் செய்யறதில்லன்னு வாக்களிச்சா இவனை தயவு செய்து நீங்க விட்டுடுங்க. இது என்னுடைய வேண்டுகோள். என்னடா? நான் பிரபுவோட எந்த வம்பும் செய்ய மாட்டேன். இப்போதைக்கு நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த விஷயத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இவனை தயவு செய்து விட்டுடுங்க. இங்கிருந்து நீ நேர வீட்டுக்கு தாண்டா போனோம். நாளைக்கு காலையில நான் டியூட்டி முடிஞ்சு வந்த பிறகு என்ன பார்த்துட்டு தான் நீ எங்கே வெளியில போன. போட போட. ஏன் சார் இவனை முன்னமே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? உங்களுக்கு உறவா? ஆமா. இந்த போலீஸ் உடையில இருக்கிறப்போ அது சொல்றதுக்கு வெக்கப்படுறேன். மன்னிச்சுக்கங்க, தெரியாம கேட்க. பரவாயில்லம்மா, நீ உள்ள போ. ஜாக்கிரதையா போ. கதை அடைச்சு.